ஹாய், இன்றைக்கி ஒரு இஞ்சி ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். நிறைய பாட் போட்டிருந்தோம். ஒவ்வொரு இஞ்சியையும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கோம். அதில் இது நல்லா காஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த இஞ்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்ல கம்போஸ்ட் தான். மேலே மண்புழு சாப்பிட்டுட்டு உரத்தை நல்ல மேலே தான் விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், செமையான ஒரு மண் கலவை. இது நல்ல கம்போஸ்ட், எர்த்வார்ம் நல்லா சாப்பிட்டுட்டு போட்டு வச்சுருக்கு. க்ரோ பேக்கை வந்து நம்ம அப்படியே உல்ட்டா பண்ணி விட்டுட்டு நாலு அடி அடித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மொத்தமாக எடுத்துடலாம். இல்லைன்னா எடுக்கிறது கஷ்டம். அதாவது பிஞ்சு பிஞ்சு வரும். இஞ்சி மஞ்சள் எல்லாம் அப்படி நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு, இங்கே பாருங்கள் இஞ்சி எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே இருக்குது. தலைகீழே தட்டிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ மண்புழு இருக்குன்னு. ஃபுல்லாக மண்புழு தான். இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கழுவி எடுத்துட்டோம். ஒரு பிளேட் நிறையா கிடச்சிருக்கு. 1 கிலோ இருக்கும். சூப்பரான ஒரு அறுவடை தான். மாதத்துக்கு நம்ம 2 தொட்டி நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பாதியை சுக்காவும் பாதியை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, ஒரு 2 சின்ன சின்ன துண்டு இஞ்சியை போட்டு நீங்கள் ஒரு 10 தொட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இஞ்சி நீங்கள் கடையில் வாங்கவே வேண்டியதில்லை. நல்லா சுத்தமாக ஆர்கானிக்காக நம்மளே விலை வச்சு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.